செம்மையாக பண்ணுறாரு இவர் மாதிரி ஆளுங்க வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை. இவங்கெல்லாம் பல்பு கழட்டி மாட்டுறதுனா எப்படியே கழட்டிடுவார்னு நினைக்கிறேன். இந்த 3 பாலையும் நான் பறக்க வைக்க போகிறேன். அப்படிதான் எனக்குள்ள ஒரு பவர் இருக்குது. மணல் திருட்டில் ஈடுபட்டிருக்கோம் நாங்கள் 3 பேர். எங்களுக்கு பாஸ் அவங்க. அள்ளி போடுங்க பாஸ். தம்பி தாங்குமாடா. உட்காரவே இல்லை. நான் பூஜாவையும் தம்மனையும் சுட்டுட்டேனே. வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி கிராண்ட் மாலில் இருக்க ஸ்கை ஜம்பர் அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே நம்ம ஏற்கனவே ஒரு தடவை ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்திருக்கோம். இதே ரெண்டு டிக்கெட்டோட வந்திருக்கோம். இங்கே எதுக்கு திரும்ப வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக கேம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கை லேசர் டேகும் கிட்ஸுக்கு குட்டி பசங்களுக்கு அதாவது பிலோ 5 இயர்ஸ்க்கு கேம்ஸும் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உள்ளே போயிட்டு இதோட ப்ரைஸ் டீட்டெயில் என்னென்ன கேம்ஸ் இருக்குது, அது என்ன எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குதா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் என்னை விட கொஞ்சம் குட்டியாகவே இருந்தாங்க. இப்போ வளர்ந்துட்டாங்க. தமன் பூஜா 2 பேர் தான் வந்திருக்கோம். போயிட்டு என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு பார்ப்போமா? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கோம். ஏதோ புதுசாக ஆட் பண்ணிருக்கீங்கன்னு சொன்னீங்க. புதுசாக லேசர் டேக்னு ஒரு ஷூட்டிங் கேம். அது வந்து above 5 இயர்ஸ் யாருனாலும் ப்ளே பண்ணலாம். அடல்ட்ஸ்க்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே கேம் இல்லாமல் புதுசாக இருக்கும். கிட்ஸ்க்கு சாஃப்ட் ப்ளே கொண்டு வந்திருக்கோம். அபவுட் 2 இயர்ஸ்லேருந்து 5 இயர்ஸ் வரைக்கும். ஓகே ஓகே. 2.5 இயர்ஸ் கிட்ஸ்க்கு. ஓகே ஓகே. அதை லேசர்ன்றது எதுவும் ஸ்கின்னுக்குலாம் அஃபெக்ட் ஆகுமா ப்ரோ? அந்த மாதிரிலாம் இல்லை. ஜஸ்ட் லேசர் டேக் எய்ம் பண்ணுறதுக்காக லேசர். ஓகே ஓகே ஓகே. ஜஸ்ட் ஷூட் பண்ணும்போது ஒரு சின்ன வைப்ரேஷன்ஸ் வரும். நல்லாயிருக்கும். என்னென்ன சார்ஜஸ் ப்ரோ இதுக்கு? இப்போ உங்களுக்கு ஆஃபர்ஸ் என்ன போயிட்டுருக்குன்னா இப்போ நியூ இயர் ஆஃபராக buy 3 get 1 போயிட்டுருக்கு. buy 3 get 1. இப்போ நீங்கள் ட்ராம்ப்லைன் எடுத்துகிட்டு லேசர் டேக் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிளப் பண்ணும்போது 20% டிஸ்கவுண்ட் வரும். லேசர் டேக் தனித்தனியாக எடுத்தால் உங்களுக்கு 10% ஆஃபர் எப்பயுமே லேசர் டேக் இப்போ போயிட்டு. வீக்கெண்டு வீக் டேஸ் எல்லாம் 100 rupees டிஃப்ரெண்ட். 15 மினிட்ஸ்க்கு 300 rupees சார்ஜ் பண்ணுறோம். வீக்கெண்ட்ஸில் வந்தீங்கன்னா 100 rupees எக்ஸ்ட்ரா 400. ஓகே ஓகே. ஸோ வந்து டியூரேஷன் வந்து 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 2 இருக்குது. 15 மினிட்ஸ். அது கண்டிப்பாக குரூப்பாக ப்ளே பண்ணால் தான் வந்து ஒரு நல்ல ஃபன் இருக்கும். இது வந்து பெர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணுவோம். பெர் ஹெட்டுக்கு. ஓகே. ஸோ அதில் வாக்கின் யார் வந்தாலும் 10% டிஸ்கவுண்ட் இருக்குது. ட்ராம்பலின் எடுத்துகிட்டு லேசர் டேக் எடுக்கிறவங்களுக்கு 20%. ட்ராம்பலினுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க? 600 for half an hour வீக்கெண்ட்ஸில். வீக் டேஸில் 500. ஓகே 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 ப்ரோ. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த 5 இயர்ஸ் பிலோ 5 இயர்ஸ் அந்த செக்ஷனுக்கு வந்துட்டோம். கிட்ஸ் ஏரியா பார்த்தீங்கன்னா உள்ளே நுழையும் போதே பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லோ மஞ்சள் எல்லோ ஒன்று தான், மஞ்சள் ஒன்று தான், பிங்க் பர்பிள் ப்ளூ ஒயிட் அப்படின்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன குழந்தைங்கன்னு இல்லை, எல்லாருமே விளையாடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சாண்டு இது என்ன சொல்கிறது கடற்கரையிலாம் போய் விளையாடுவாங்கள்ல பசங்க, அந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் தூக்கி வச்சுட்டு வந்து பொக்லைன்லாம் வச்சு அள்ளிட்டு இருப்பாங்களே அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பட் வந்து இது பெபிள்ஸ் மாதிரி இருக்குது, சின்ன சைஸில், பசங்களுக்கு எதுவும் ஹார்ம் பண்ணாத மாதிரி இருக்குது. எல்லாம் முழுக்கையாக இருக்குது ஒரே வார்த்தையில். அதனால் உள்ளே விட்டிங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க, எந்த அடி தடி எதுவும் இல்லாமல். இதில் நடக்கிறதே சூப்பராக இருக்குது. மணல் கொள்ளை கொள்ளை அடிச்சுட்டு இருக்கோம். சீக்கிரம் அள்ளி போடு தம்பி, போலீஸ் வரத்துக்குள்ள. நாங்கள் வந்து மணல் திருட்டில் ஈடுபட்டிருக்கோம். நாங்கள் 3 பேர். எங்களுக்கு பாஸ் அவங்க. அள்ளி போடுங்க பாஸ். வாங்க அள்ளி போடுங்க. இங்கே பாரு இப்படி அள்ளி போடு. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இது உள்ளேருந்து வெளில போகவே மனசு வர மாட்டேங்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. இது சூப்பராக இருக்குது. ஏன்னா குழந்தைங்கன்னு இல்லை, நம்மளே சூப்பராக விளையாடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடில் வந்து அப்படியே இங்கே விழுகிற மாதிரி ஃபுல்லாக பால்ஸ் வச்சுருக்காங்க. எல்லாமே சாஃப்ட் பால்ஸ் தான். சூப்பராக இருக்குது. இது வந்து அந்த ஏரில் பறக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. குழந்தைங்க அங்கேருந்து சறுக்கிக்கிட்டே வந்து இங்கே விழுந்துட்டு இந்த பால்ஸ் எடுத்து விளையாடலாம். அந்த மாதிரி இருக்குது. சின்ன பால்ஸ் மட்டும் இல்லாமல் பெரிய பால்ஸாக இருக்குது. இவங்க தான் எங்கள் பாஸ். திரும்ப வந்துட்டாங்க இந்த லொக்கேஷனுக்கு. அந்த பால் சைஸாக இருக்காரு. அது மேலே அடிச்சுட்டு போகுது. இந்த 3 பாலையும் நான் பறக்க வைக்க போகிறேன். அப்படிதான் எனக்குள்ள ஒரு பவர் இருக்குது. பார்த்தீங்கன்னா அந்த ஏரில் பால்ஸ் பறக்கிற மாதிரி இங்கே ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 5 இயர்ஸ்க்கு தான். நான் வந்து விளையாடுறேன்றதுக்காக நீங்கள் எல்லோரும் வந்து சண்டை போடாதீங்க. இந்த பாருங்கள் இப்போயே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி வந்து சண்டை போடாதீங்க சரிங்களா? அவங்க குழந்தைங்களுக்காக தான் இதை காமிக்கிறோம் நாங்கள் இந்த செக்ஷனை. ஓகே, நம்ம விளையாடுறதுக்குலாம் வேறு செக்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதில் குழந்தைங்கள வரிசையாக உட்கார வச்சுட்டு சுற்றி விடலாம். நம்மளும் உட்காரலாம். பட் வந்து கடையோட ஓனர் பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம உட்காந்துருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. அதனால் வேண்டாம். உடஞ்சி கிடஞ்சிச்சின்னா கேஸ் நம்ம மேலே ஃபைல் ஆயிரும். அதனால் அந்த பாப்பா சுற்றுறதை நம்ம வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். போய்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வழியாக உள்ளே போய் அங்கே ஒரு என்ன சொல்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி இருக்கும், அது வழியாக நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஹலோ. நாமளே நிற்கலாம் போலப்பா வந்து சூப்பராக இருக்குது. ஆனால் இதுக்குள்ளே நம்ம போக முடியாதுல்ல. எல்லாத்தையும் நான் போயிடுவேன் பண்ணிடுவேன்னு சொல்லாத தம்பி, கொஞ்சமாவது நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டனல் மாதிரி இருக்குது. குட்டி பசங்க ஏறி வந்து இது வழியாக வந்து அங்கே போய் ஒரு இது இருக்குது, ஸ்லைடு இருக்குது. அந்த சைடு ஒரு ஸ்லைடு இருக்குது, அதில் போயிடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக, எல்லாமே நல்லா சாஃப்டாக பசங்க அடிப்படாத மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்சியா நீ பார்த்து போ. பார்த்தீங்கன்னா அந்த டனல் மாதிரி வந்தோம் இல்லையா, அது வந்து கடைசியாக இங்கே வந்து முடியுது. இங்கே வந்து ஒரு ஸ்லைடு இருக்குது, இது வழியாக வரோம் நாங்கள். என்னடா சாஃப்டாக தான் போகும்னு பார்த்தா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு சொயின்னு. பட் எந்த ஒரு அடியும் படலை, சேஃப் தான். ஓகே, இது உள்ளார என்ன இருக்குது? இங்கே வந்து ரகசிய பாதாள அறை மாதிரி போக போக ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்குள்ளார போய் பார்க்குறோம் என்ன இருக்குன்னு. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஊஞ்சல் இருக்குது குட்டியாக, நம்ம வெயிட் தாங்காது இல்லை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பசங்க உட்காந்து ஆடுற மாதிரி ஒரு ஊஞ்சல் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த சைட் போனோன்னா சும்மா ஏதோ ஒரு விளையாட்டு ஜாமான் பசங்களுக்கு இல்லை, கொஞ்ச நேரம் நல்லா டைம் பாஸ் ஆகும். ஆனால் இங்கெல்லாம் நம்ம ரொம்ப குனிகிற மாதிரி இருக்கேடா. இதுவும் ஸ்விங்கு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடுற மாதிரி. பாகுபலி படத்துல சைடு இன் சைடு போட்டு காலை ஓட்ட உட்காந்து தம்பி தாங்குமாடா. சூப்பரா இருக்கு. வா, அது என்ன தம்பி இது பில்டிங் செட் மாதிரி இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா இது வந்து பில்டிங் பாக்ஸு கொடுத்துருக்காங்க. பில்டிங் செட்னு சொல்லுவோம் நாங்கள், பசங்க இப்போ மாற்றிட்டாங்க பேர பில்டிங் பாக்ஸுன்றாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. சும்மா எடுத்து மாற்றி மாற்றி சொரிக்கலாம். தெர்மோகோல் மாதிரி இருக்குது. ஆனால் ஓகே, சூப்பராக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நமக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இன்னும் குட்டீஸ்க்குலாம் வந்தாங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கை லேசர் டேக் அங்கே வந்து நாங்கள் வெயிட் பண்ணுறோம். வாங்க அங்கே போகலாம். ஸோ இந்த லேசர் டேக் கேமுக்கு வந்து நம்ம வந்து இந்த காஸ்டியூமோட போக முடியாதான். ஒரு ஜாக்கெட் ஒன்று போடணுமா, புல்லட் ப்ரூஃபு, அதை போட்டு தான் போகணுமா. ஸோ அதை நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வர்றோம். ஓகேவா? ஓகே, நாங்கள் ரெடி ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா உண்மையிலே இது புல்லட் ப்ரூஃப் மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஹெவியாக தான் இருந்துச்சு போட்டோன்னே. ப்ரோ கிட்ட கேட்கலாம் என்னென்ன ரூல்ஸ்னு. சொல்லுங்கள் ப்ரோ, என்ன பண்ணணும்? மொத்தம் உங்களுக்கு 5 சென்சார் வரும் மேம். ஃப்ரண்ட்டில் 3 வரும், பேக்கில் 2 வரும். நீங்கள் இதை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். நீங்கள் இவங்களை ஷூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்கள் ரிட்டர்ன் ஷூட் பண்ணிங்கன்னா 50 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆகும். அந்த மாதிரி தான் உங்களோட ஸ்கோர் வந்து கால்குலேட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் இவங்களை ஷூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் 5 செகண்ட்ஸ்க்கு வந்து நீங்களும் இவங்களை ஷூட் பண்ண முடியாது, இவங்களும் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் உள்ளே ஹைட் ஆகிட்டு ரியல் தானோடனே திருப்பி ரெட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஷூட் பண்ணலாம். ஓகே. அதே மாதிரி உள்ளே வந்து இருட்டாக இருக்கும், ஓடாதீங்க. கன்னை வந்து ஃபோர்ஸ் ஹேங்கர் அடிச்சிங்கன்னா ஹேங் ஆக ஆரம்பிச்சோம். நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா நான் ரீஸ்டார்ட் பண்ணி கொடுப்பேன். ஓகே, நார்மலாக சுடுறது தானே ப்ரோ? நார்மலாக நீங்கள் வந்து ஆஃப் ட்ரிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லேசர் வரும். நான் அந்த குட்டி பாயிண்டா தெரியுது ப்ரோ. பாயிண்ட் தெரியுதா உங்களுக்கு? தம்பி உனக்கு தெரியுதாடா? ஓகே. நீங்கள் அந்த பாயிண்ட் வச்சுட்டு நீங்கள் ஃபுல் ட்ரிகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷூட் ஆகும். ஓகே. ரூல்ஸ்லாம் தெரியும். இந்த ரெட்ல தான் அடிக்கணும். ஐயோ, அடிச்சிச்சு. தம்மனை போட்டுட்டேன். தம்மனு அவுட்டா? இல்ல நான் அவுட் இல்ல. நாங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கத்துல நின்றுட்டு இருக்கோம். ஐயோ, பூஜா உண்மையாவே போராடுற மாதிரி பண்றாப்பா. ஒயிட் இருந்தா சுட்டதா? அப்ப நிறைய தடவை நான் பூஜாவையும் தம்மனையும் சுட்டுட்டேனே. இல்ல, இந்த பொம்மை இருக்கிறது உண்மையிலே நம்ம பக்கத்துல இருக்க மாதிரியே இருக்குது. இல்ல அவுட் இல்ல. எனக்கு வைப்ரேட் ஆகுது.
அவுட் என்ன வரீங்க பின்னாடி வரக்கூடாது பின்னாடி வரக்கூடாது அது அவுட்டு ஐயோ என்ன தம்பி மைக்கில் கத்துனதெல்லாம் கேட்க போகுது பரவாயில்ல விடு நீ என்ன பாடகனா என்ன இன்னிசை குரலை கேட்கறதுக்கு ஐயோ டெட் பால் 7,500 ஆமாம் ஸோ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்தது என் உண்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது தம்பி சூப்பராக இருந்துச்சு ஸோ இப்போ எல்லாரும் ஸ்கோரை நம்ம செக் பண்ண போகிறோம் ஏன்னா அவன் நிறைய ஸ்கோர் எடுத்திருக்கான் அதனால வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் பண்ணி பேசுறான் தலக்கணத்தில் பேசுகிறான் திமுறில் பேசுகிறான் நோ இல்லை அமைதர் ஓகே அத்தையோட ஸ்கோர் வந்து 3,350 இப்போ அத்தோட ஸ்கோர் அவன் தான் சொல்லாமல் அவள் தான் சொல்கிறான் என் ஸ்கோர் 8,050 ஸோ பார்த்தீங்கன்னா இது என்ன ஒரு விளம்பரம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் கம்மியான ஸ்கோரு அவர் கொஞ்சம் நிறைய ஸ்கோரு அதனால இந்த விளம்பரத்துக்காக தற்பெருமைக்காக அந்த தற்பெருமைக்காக இப்போ வந்து அவர் வந்து சொல்கிறார் அவர் ஸ்கோரை கடைசியாக 7,000 செம்மையாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு இன்னொரு வாட்டி விளாடலாம் ஆனால் விளாட முடியாது ஆனால் நமக்கு இத்தனோண்டு ஏரியாவுக்குள்ளார ஒரு மொக்க கன்ல வச்சு சண்டை போடுறதுக்கே பெரிய விஷயமா இருக்குது கார்கில் இந்த மாதிரிலாம் மிலிட்ரி எல்லாம் பண்ணுறதுலாம் எவ்வளோ பெரிய விஷயம்னு நினைக்கும் போது உண்மையிலே பயங்கரமாக இருக்குது உள்ளே இருக்கும்போது நான் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன் நம்ம இந்த ஒரு குட்டியோட பிளேஸில் நம்மளுக்கு பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்களாம் எவ்வளோ கஷ்டம் இல்லை போனால் லைஃப் அவ்வளோதான் சூப்பராக இருக்குது கேம் 24 தடவை செத்துருக்கேன் நான் அங்கே ரெட்டில் போட்டிருக்கு பாருங்க நான் 33 தடவை நாங்கள் எத்தனை தடவை கன் ஷாட் வாங்கியிருக்கோம் தமிழ்னு பார்த்தீங்கன்னா 24 டைம்ஸ் நான் 33 டைம்ஸ் இங்கே போட்டு யார் யார் சுட்டு 4 டைம்ஸ் தமிழ் டேக் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த துரோகிகள் எல்லாமே என் முதுகுல குத்திட்டாங்க அதான் விஷயம் தமிழ் டேக் பிரவீனா தமிழ் டேக் பூஜா இவர் பிரவீனா டேக் தமிழ் அவர் தான் சுட்டாரா அத்தனையும் அதான் நீ தான் ஸ்கோர் வாங்கினதே தெரிஞ்சு இப்போ எதுக்கு உனக்கு இவ்வளோ விளம்பரம் நெக்ஸ்ட் நம்ம வந்து ட்ராம்போலின் போகலாம் இருந்த ட்ராம்போலின்னு அதுக்கு சாக்ஸ் கொடுத்துட்டாங்க இதை போட்டுட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு போய் எங்கள் கேம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ட்ராம்போலின்க்கு வந்துட்டோம் உள்ளே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இறங்கி உள்ளே இறங்கினோட புக்கு உள்ளே போயிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்திருக்காங்க இன்றைக்கி வந்து லீவுன்றதுனால நாங்கள் ஆக்சுவலி 1 ஜனவரி வந்திருக்கோம் லீவுன்றதுனால கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தியாக தான் இருக்குது பட் பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுருக்காங்க அப்படியே உள்ளே போயிட்டு விளையாடலாமா வால் ஜம்பிங்கு இங்கே ஜம்ப் பண்ணி போய் அந்த வாலில் உட்காருவாங்க அந்த நான் இங்கே தமிழால் முடியாதுன்னு சொல்லி இந்த விளையாட்டை விட்டு விளையாடுறான் அவரை விளையாட சொல்லி நான் காமிக்கிறேன் எப்படி விளையாடணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் நீங்கள் இருந்தீங்களோ அதான் இவர் தான் இருந்தார் அதான் கேட்குறேன் பார்த்த மாதிரி இருக்குது ஸோ நெக்ஸ்ட் அனதர் வால் சிட்டிங் ரூஃப் வரைக்கும் போகிறாருடா தம்பி நம்ம இங்கே நிற்கிறது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன் நம்மளும் அவர் கூட போய் மேலே பறந்துட்டு இருப்போம்னு நினைக்கிறேன் உங்கள் அக்கா உஷாரா இங்கே வந்து நிற்கிறா பத்தியா செம்மையாக பண்ணுறாரு இவர் மாதிரி ஆளுங்க வீட்டில் இருந்தால் பிரச்சனை இல்லை பிள்ளை இவங்கெல்லாம் பல்பு கழட்டி மாட்டுறதுனா இப்படியே கழட்டிடுவார்னு நினைக்கிறேன் கழட்டிட்டாராடா அவரே கழட்டிட்டு இருக்காரு அவரே கழட்டிட்டு இருக்காரு ஏன் ப்ரோ லைட்டு மாத்திரனா நீங்களே போய் மாற்றிட்டு வந்துடுவீங்களா லைட்டு மாத்திரனா நீங்களே போய் மாற்றிட்டு வந்துடுவீங்களா உங்கள் பேர் என்ன அக்னியா செம்ம பயராக இருக்கு சூப்பராக இருக்குது அவர் பேர் வந்து அக்னியா உண்மையிலே இது மாதிரி ஒரு பேர் கேள்விப்பட்டதில்ல அவர் பண்ணுறதும் அக்னி மாதிரி தான் இருக்குது அப்படியே அப்படி போயிட்டு இப்படி வராரு வா சூப்பர் தம்பி உனக்குள்ள ஏதோ இருக்குன்னு நினைக்கிறேன் குளிச்சுக்கோ தப்பிச்சுக்கோ விளையாண்டுட்ட தம்பி அந்த அண்ணன் விளையாண்டாலும் அது மாதிரி விளையாடணும் பையனை
ரோப்பில் போகிற மாதிரி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ன சொல்கிறது சாஃப்ட் ஸ்பாஞ்சஸ் போட்டு வச்சுருக்காங்க. கீழே விழுந்தாலும் அடி விழாத மாதிரி, அடிப்படாத மாதிரி. செம்ம விளையாடுறடா நீ, சூப்பர்டா. இது இக்கினோன்னு எலி மாதிரி இருக்காது, எப்படி விளையாடு சாயின் போயிட்டு வருது. வாவ், அவருக்கு ஒரே பெருமை தாங்கல, நான் செம்மையா பண்ணுறேடான்னு. நல்லா இருக்கா? ஐயோ தம்பி, கிணத்துல போய் விழுவுற மாதிரி விழுவுற. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா ஒரு வீக்கெண்டோ இல்லை ஒரு லீவில் வந்தீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. குட்டி பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு டிவி வீடியோ கேம் அப்படின்னு சொல்லி விளையாடுறத விட்டுட்டு இது மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடிக்கு நல்ல ஒரு ஒர்க் அவுட் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஸ்வெட் ஆகிடுச்சு. தமன் ஷர்ட்லாம் நனைஞ்சு போயிடுச்சு, அந்த அளவுக்கு விளையாட்டு இந்த கேம் நல்லா இருந்தது. கண்டிப்பாக வந்தீங்கன்னா நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க. இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நமக்கு பசிக்கும். அதுக்கு வந்து ஸ்நாக்குக்கும் அங்கே ஒரு கெஃபேட்டீரியா மாதிரி வச்சுருக்காங்க. போய் நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்புறோம். அங்கே நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம். வாங்க. ஸ்கை ஜம்பிங்கில் நல்லா விளையாண்டுட்டு பயங்கரமாக டயர்டில் வந்தோம். பயங்கர பசி வேறு. பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கை லவுஞ்ச் கஃபே ஒன்று இருக்குது. இங்கே ஃபுல்லாக எல்லா ஐட்டம்ஸுமே லெட்டர்ஸ், பாஸ்தா, பீஸா எல்லாமே இருந்தது. சாப்பிட்டு பார்த்தோம், எல்லாமே ரொம்ப நீட்டாக இருந்தது. ப்ரைஸுமே கொஞ்சம் மாடரேட்டாக தான் இருந்தது, ரொம்ப காஸ்ட்லியாகலாம் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு தான் இங்கே வந்து சாப்பிட்டும் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்களோட லொக்கேஷன் டீட்டெயில் ப்ளஸ் ப்ரைஸ் டீட்டெயில் ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் ஸ்டோலிங்ஸ் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.